வணக்கம். இது உங்கள் விஜயவாகு யூடியூப் சேனல். இன்னைக்கு சளி, காய்ச்சல், தலைவலிக்கு ஒரு அற்புதமான கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் கற்பூரவள்ளி, துளசி, மிளகு, சிற்றரத்தை, சீரகம், மஞ்சள். இதை வச்சு தான் நம்ம கஷாயம் செய்ய போகிறோம். இதை பெரியவங்க, சின்ன குழந்தைங்க யாருனாலும் குடிக்கலாம். அதோட அளவை பின்னாடி பார்க்கலாம். இது கற்பூரவள்ளி, இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. அடுத்து துளசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. மிளகு ஒரு 8 மிளகு எடுத்துக்கங்க. சிற்றரத்தை ஒரு துண்டு, இல்லை சிற்றரத்தை பவுடராக இருந்தால் ஒரு 1/2 கிராம் எடுத்துக்கங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அது கூட மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இதுதான் நம்ம கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள். இதை எல்லாத்தையும் உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் இதை போட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துடுங்க. இது பெரியவங்களுக்கு 1 டம்ளர் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 1 வயசு குழந்தைக்கு 1 பாலாடை கொடுக்கலாம். 2 வயசு குழந்தையாக இருந்தால் 2 பாலாடை. ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு முழுசாக 1 டம்ளர் அப்படியே கொடுக்கலாம். இது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு கஷாய முறை. இதை எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய முறை பயன்படுத்தியிருக்கோம். நல்லா பலன் கொடுத்துருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். இது எப்படி பலன் தருதுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.